ஓகே கைஸ். ஸோ நேத்து வந்து நம்ம இன்புட்னா என்ன, ஸ்ட்ரிங்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். ஸோ இன்னைக்கு எபிசோட்ல ஆப்பரேட்டர்ஸ்னா என்ன? இதுல என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஆப்பரேட்டர்ஸ் இருக்கு? இது எப்படி நம்ம விஎஸ் கோட்ல போட்டு பைத்தான்ல ஆக்சஸ் பண்றதுன்றத பத்தி பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த ஆப்பரேட்டர்ஸ வந்து நம்ம பைத்தான்ல புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இந்த ஆப்பரேட்டர்ஸ்னா என்னன்னு நம்ம பொதுவாவே புரிஞ்சுக்கலாங்க. ஸோ இன் ரியல் லைஃப்ல ஆப்பரேட்டர்ஸ்னா என்ன அப்படின்றத பாருங்க. இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னா, நீங்க ஒரு தியேட்டர் போறீங்க அப்படின்னா, அந்த தியேட்டர்ல ப்ரொஜெக்டர் இருக்கும் இல்லையா? அந்த ப்ரொஜெக்டர ஆப்பரேட் பண்றவர நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஆப்பரேட்டர்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி அ ஒரு ஹாஸ்பிட்டல் போறீங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு பேஷண்ட்ட ஒருத்தர் ஆப்பரேட் பண்றாரு, ஒரு டாக்டர் ஆப்பரேட் பண்றாரு அப்படின்னா, அவர நம்மள என்னன்னு சொல்லுவோம்? ஆப்பரேட்டர்ன்னு சொல்லுவோம். ஸோ ஆப்பரேட்டர் அப்படின்றது ஆப்பரேட்டிங் சம்திங் அவ்வளோதான். ஓகேயா? அதே மாரி தான் ஒரு ஒரு மேத்தமேட்டிக்ஸ்லயோ, இல்ல கம்ப்யூட்டர்லயோ எனி கோடிங் லாங்குவேஜஸ்ல ஆப்பரேட்டர் அப்படின்றது என்னன்னா, ஆப்பரேட்டர் இஸ் நத்திங் பட் ஆப்பரேட்டிங் த ஆப்பரண்ட்ன்னு சொல்லுவாங்க. இங்க 12+8 அப்படின்றது இருக்கு இல்லையா? இப்போ இங்க பிளஸ்ன்றது ஒரு ஆப்பரேட்டர். இந்த 12ம் 8ம் வந்து நம்ம ஆப்பரேட்டர் ஆப்பரண்ட்ன்னு சொல்லுவோம். என்ன சொல்றோம்? இது வந்து ஆப்பரேட்டர். இந்த 12ம் 12யும் 8யும் நான் என்னன்னு சொல்றேன்? ஆப்பரண்ட்ன்னு சொல்றேன். ஸோ, இந்த ஆப்பரேட்டர் என்ன பண்ணுது? இந்த 12யும் 8யும் ஏதாவது ஒரு ஆப்பரேஷன்ல ஈடுபடுத்தி எனக்கு ஒரு ரிசல்ட் குடுக்கும். அதுதான் நமக்கு என்னது 20 அப்படின்றது. ஸோ, ஆப்பரேட்டர் இஸ் நத்திங் பட் ஆப்பரேட்டிங் த ஆப்பரண்ட். இப்போ தியேட்டர்ல ப்ரொஜெக்டர ஒருத்தர் ஆப்பரேட் பண்றவர நம்ம ஆப்பரண்ட்ன்னு சொல்றோம். ஹாஸ்பிட்டல்ல ஒரு பேஷண்ட்ட ஆப்பரேட் பண்ணக்கூடிய டாக்டர நம்ம ஆப்பரேட்டர்ன்னு சொல்றோம். அப்ப அந்த இடத்துல ஆப்பரண்ட்ன்றது யாரு? ஒரு பேஷண்ட். ஓகே. டாக்டர்ன்றது ஆப்பரேட்டர், பேஷண்ட் வந்து ஆப்பரண்ட். அதே மாரி 12+8 அப்படின்ற போது பிளஸ்ன்றது ஆப்பரேட்டர், 12, 8 நம்ம ஆப்பரண்ட்ன்னு சொல்லலாம். அப்போ இந்த பைத்தன்ல நம்மகிட்ட 7 விதமான ஆப்பரேட்டர்ஸ் இருக்குங்க. இந்த 7 விதமான ஆப்பரேட்டர்ஸையும் இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியா தான் இருக்க போகுது. முழுமையா பாருங்க, நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ரைட்டா? ஃபர்ஸ்ட் திங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர். இந்த அரித்மெட்டிக் ஆப்பரேட்டர் அப்படின்றது பேசிக் மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன் பண்றதுக்காக இருக்கிறதுங்க. ஓகேயா? ஸோ இதில என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பிளஸ்ஸு, மைனஸு, மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், ஃப்ளோர் டிவிஷன், மாடுலோ, எக்ஸ்போனன்ட் ஆர் பவர்ன்னு நம்ம சொல்லலாம். இது என்னது? அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். இதோட பேர நம்ம என்னன்னு சொல்றோம்னா, ஃப்ளோர் டிவிஷன். இதோட பேர் வந்து மாடுலோ டிவிஷன். இதோட பேர் என்ன அப்படின்னா, we are going to call it as எக்ஸ்போனன்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இது எப்படி நம்ம பண்றது அப்படின்றது நான் உங்களுக்கு விஎஸ் கோட்ல ஒவ்வொன்னா உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன். We are going to use the arithmetic operator. ஓகேங்களா? ஸோ இந்த arithmetic operator நம்ம பார்க்க போறோம். ஸோ இங்க நான் a ஈக்குவல் டு 12ன்னு சொல்றேன். b ஈக்குவல் டு 8ன்னு சொல்றேன். இது 2யும் ஆட் பண்றத நம்ம என்னன்னு சொல்லலாம்? திஸ் வில் பி கன்சிடர் ஆஸ் அ அடிஷன். அதே மாதிரி a மைனஸ் b குடுத்தீங்கன்னா, அது நமக்கு என்னது? a மைனஸ் b வில் பிகம் சப்ட்ராக்ஷன். அதே மாதிரி நீங்க என்னென்னலாம் பண்ணலான்றத பாருங்க. a இன்டு b மல்டிப்ளிகேஷன். இது எல்லாமே ரொம்ப சூப்பர் சிம்பிள். உங்களுக்கு தெரிஞ்சது தான். a டிவைடட் பை b விச் இஸ் கோயிங் டு கிவ் யூ த நார்மல் டிவிஷன். ஓகே. இது என்ன டிவிஷன்? நம்ம எப்பவும் பயன்படுத்தக்கூடிய நார்மல் டிவிஷனுங்க இது. அப்போ இதுக்கும் ஃப்ளோர் டிவிஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். a டபுள் ஸ்லாஷ் b. இப்போ இதோட பேர் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா, திஸ் இஸ் நாட் த நார்மல் டிவிஷன். 2 ஸ்லாஷ் யூஸ் பண்ணியிருக்கோம். அதோட பேர் ஃப்ளோர் டிவிஷன். இந்த இடத்துல எனக்கு 1ன்றதா ரிசல்ட்டா வரும். எப்படி இந்த 1ன்றது வருது? இந்த ஃப்ளோர் டிவிஷன் புரிஞ்சுப்போமா? இப்போ இந்த இடத்துல 12 இருக்கு. 8ஆல டிவைட் பண்றேன். அப்போ 8 டேபிள்ல 1 டைம் வரும். ரிமைண்டர் என்ன? 4. ஸோ ஃப்ளோர் டிவிஷன் அப்படின்றது உங்களுக்கு கோஷன்ட்ட குடுக்கும். ஃப்ளோர் டிவிஷன் எத குடுக்கும்? கோஷன்ட் வேல்யூவ குடுக்கும். தட்ஸ் வை வி ஹேவ் அ வேல்யூ 1. அதே மாதிரி a பெர்சன்டேஜ் விச் இஸ் வி ஆர் கோயிங் டு நேம் இட் அஸ் மாடுலோ ஆர் மாடுலஸ். மாடுலோ ஆர் மாடுலஸ் டிவிஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது எதை குடுத்திருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா, இட்ஸ் கோயிங் டு கிவ் யூ த வேல்யூ ஆஃப் ரிமைண்டர். ஓகே. இது எத குடுக்க போகுது? ரிமைண்டர குடுக்கும். ஓகே. அதே மாதிரி யூ கேன் யூஸ் த எக்ஸ்போனன்ட் ஆஸ் வெல். ஃபார் எக்ஸாம்பிள் 12 ஸ்டார் ஸ்டார் 2ன்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? உங்களுக்கு பவர் வேல்யூ குடுக்கும். ஸோ இட்ஸ் லைக் எ 12 ஸ்கொயர்.
ஓகேயா? ஸோ இவ்வளோ தாங்க, ரொம்ப சிம்பிளுங்க. அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன். டிவிஷன் அப்படின்றதுக்கு ஒரு ஸ்லாஷ் யூஸ் பண்ணுறோம். ஃப்ளோர் டிவிஷன் 2 ஸ்லாஷ் வரும், அதுக்கு கோஷன்ட்டை ரிட்டர்ன் பண்ணோம். ஓகே, மாடுலஸ் அப்படின்றது பெர்சன்டேஜ் சிம்பிள் பயன்படுத்துவோம், அது உங்களுக்கு ரிமைண்டர் ரிட்டர்ன் பண்ணோம். எக்ஸ்போனன்ட் அப்படின்றது 2 ஸ்டார், அது எதை ரிட்டர்ன் பண்ணும்? உங்களுக்கு பவர் வேல்யூவை நமக்கு கொடுக்கும். ரொம்ப சிம்பிளா? ஓகே, அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we are going to discuss about கம்பாரிசன் ஸ்லாஷ் ரிலேஷனல் ஆப்ரேட்டர். கம்பாரிசன் அல்லது ரிலேஷனல் ஆப்ரேட்டர். ஸோ இது 2 வேல்யூவை கம்பேர் பண்ணுறதுக்காக பயன்படுத்துறதுங்க. உதாரணத்துக்கு இதில் வந்து லெஸ் தென், கிரேட்டர் தென், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, ஈக்குவல் டு, ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. இது உங்களுக்கு தெரிஞ்சது தான். லெஸ் தென், கிரேட்டர் தென், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. ஈக்குவல் டு உங்களுக்கு புதுசாக இருக்கலாம். those who are not from the CS background. ஈக்குவல் டு அப்படின்றது 2 வேல்யூவை கம்பேர் பண்ணுறது. அப்போ ஈக்குவல் டு போடக்கூடாதானா? போடக்கூடாது. டு டூ த கம்பேரிசன் யூ ஷுட் நாட் சே 12 ஈக்குவல் டு 10. இது ஒர்க் அவுட் ஆகாது. நம்ம என்ன பண்ணணும்? 12 ஈக்குவல் டு 10 சொல்லணும். டு டூ த கம்பேரிசன் வாட் யூ ஹேவ் டு டூ? யூ ஹேவ் டு புட் 2 டிஃப்ரெண்ட் ஈக்குவல் டு சிம்பிள் அண்ட் திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு. அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் கம்பேரிசன் அல்லது ரிலேஷனல் ஆப்ரேட்டரை பயன்படுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட் ஆனது எப்பவுமே பூலியனில் தான் இருக்கும். அவுட்புட் ஆனது எதில் இருக்கும்? பூலியனில் தான் இருக்கும். எல்லாம் கவனிங்க. ரிலேஷனல் ஸ்லாஷ் கம்பேரிசன் ஆப்ரேட்டர். ஸோ இங்கே A ஈக்குவல் டு 10, B ஈக்குவல் டு 12. ஸோ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா A greater than B. சிம்பிளா? ஓகே, A is not greater than B. அதனால் எனக்கு ஃபால்ஸ் வந்துடும். A less than B. A is less than B ஆ? எஸ், ட்ரூ. ஓகே, அதே மாதிரி நீங்கள் பல விஷயங்களை பார்க்கலாம். A greater than or equal to B you can use. ஓகே, A less than or equal to B யூஸ் பண்ணலாம். A ஈக்குவல் டு பியும் யூஸ் பண்ணலாம், ஃபால்ஸ் வரும். A நாட் ஈக்குவல் டு பியும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது எல்லாமே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு டீச் மோர் டெப்த். ஓகே, ரொம்ப டெப்த்தை நான் வந்து டீச் பண்ணணும்னு நினைக்கல, ஏன்னா ஸோ சிம்பிள். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம ரிலேஷனல் ஆப்ரேட்டர்னு சொல்லலாம், கம்பேரிசன் ஆப்ரேட்டர்னு சொல்லலாம். ஓகே, இட் கேன் பி கால்ட் அஸ் ரிலேஷனல் ஆஸ் வெல் அஸ் கம்பேரிசன். ஓகே, தேர்டாக இருக்கிறது என்னது நமக்கு? லாஜிக்கல் ஆர் பூலியன் ஆப்ரேட்டர். லாஜிக்ஸ் அப்படின்றது நீங்கள் இசி பேக்ரவுண்டாக இருக்கலாம், ட்ரிபிளியாக இருக்கலாம், மேத்தமெட்டிக்ஸாக இருக்கலாம், எல்லாத்துலேயுமே இந்த லாஜிக்ஸ் அப்படின்றது ஒன்று இருக்குங்க. நீங்கள் ஸ்கூலில் கூட படிச்சிருந்துருக்கலாம். லாஜிக்ஸு, லாஜிக்கல் கேட்டு, இந்த மாதிரியான டேர்ம்ஸ் எல்லாம். உதாரணத்துக்கு கன்சிடர் ஹேவிங் டூ கண்டிஷன் A அண்ட் B. ஓகே, A அப்படின்றது எனக்கு ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்னு இருக்கு. இது வந்து ட்ரூ ஃபால்ஸ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். இங்கே வந்து A அண்ட் B நான் கண்டுபிடிக்க போகிறேன். அண்டை பொறுத்த வரையும் போத் கண்டிஷன்ஸ் இட் பி சாட்டிஸ்ஃபைட். ஓகே, ரெண்டுமே எனக்கு எப்படி இருக்கணும்? சாட்டிஸ்ஃபையாக இருக்கணும். இப்போ ட்ரூ அண்ட் ட்ரூ வில் பிகம் ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் வில் பிகம் ஃபால்ஸ் அண்ட் ட்ரூ வில் பிகம் ஃபால்ஸ் அண்ட் ஃபால்ஸ் ஆல்சோ பிகம் ஃபால்ஸ். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெண்டுமே என்னவா இருக்கணும்? ட்ரூவாக இருக்கணும். ஒன்று ஃபால்ஸ்னா கூட எனக்கு ஃபால்ஸ் தான். அதே மாதிரி ஏஆர்பி இருக்குங்க. ஏஆர்பி அப்படின்றது என்னன்னா ஒரே ஒரு ட்ரூ வேல்யூ இருந்தால் கூட எனக்கு அவுட்புட் வரும். எய்தர் ஒன் ஷுட் பி ட்ரூ, ஏதாவது ஒரு ட்ரூ இருக்கலாம். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன? ட்ரூ ஆர் ட்ரூ. ஒரு ட்ரூ இருக்கா? ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஒரு ட்ரூ இருக்கா? அப்போ என்ன வரும்? ட்ரூ வரும். மறுபடியும் ட்ரூ, அடுத்து ஃபால்ஸ். ஓகே, அதே மாதிரி நாட் ஏ என்ன? என்ன ட்ரூவோ அதுக்கு நீங்கள் நாட் கொடுத்தீங்கன்னா ஃபால்ஸ் வரும். நாட் ட்ரூ என்ன? ட்ரூ இருக்குது. நாட் ட்ரூ என்ன? ஃபால்ஸ். அதேமாதிரி ஃபால்ஸ் இருக்குது. நாட் ஃபால்ஸ் என்ன? ட்ரூவாக இருந்தால் ஃபால்ஸாக இருந்தால் ட்ரூ. இல்லை இது உங்களுக்கு குழப்புது அப்படின்னா யூ கேன் திங்க் லைக் திஸ், யூ கேன் கன்வெர்ட் லைக் திஸ். ட்ரூ எல்லாம் 1னும் ஃபால்ஸ் எல்லாம் 0ன்னு வச்சுக்கோங்க. இப்போ அண்டுக்கு பதிலாக மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. இட்ஸ் நாட் அ லிட்டரல் மல்டிப்ளிகேஷன். we are going to consider that as a multiplication. ஓகே, அது மல்டிப்ளிகேஷன்னா இது லிட்டரல் மல்டிப்ளிகேஷன் கிடையாது, ஒரு புரிதலுக்காக. 1 into 1 1, 1 into 0 0, 0 into 1 0, 0 into 0 0, and you can convert these into the binary values into the truth values. அதே மாதிரி a plus b போடுங்க. 1 plus 1 இட்ஸ் அ பைனரி வேல்யூ இல்லை, அப்போ 1 போடுங்க. 1 1 0. ஓகே, ஸோ இப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு அந்த லாஜிக் புரியாத பட்சத்தில் யூ கேன் கன்சிடர் திஸ் லாஜிக் ஆஸ் வெல். இட்ஸ் டோட்டலி அப் டு யூ டு கன்சிடர் வாட் எவர் யூ வாண்ட். ஓகே, ஸோ இதை எப்படி நான் இங்கே பண்ணுறேன் அப்படின்றத இங்கே பார்க்கலாம். ஓகே, தேர்ட் ஒன் we are going to name it as லாஜிக்கல்
ஸ்லாஷ் பூலியன் ஆப்ரேட்டர். ஓகே, லாஜிக்கல் ஸ்லாஷ் பூலியன் ஆப்ரேட்டர். ஸோ இப்போ பாருங்க, a ஈக்குவல் டு 12, அகெயின் b ஈக்குவல் டு 8. ஸோ கண்டிஷன் அப்படின்றது என்ன? இங்கே ஒரு 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 விஷயம் எழுதுறேன் பாருங்க, பிரிண்ட் ஆஃப் a கிரேட்டர் than b. இது ஒரு கண்டிஷனாக இருக்கலாம். இது என்ன வேல்யூ கொடுக்குது? ட்ரூவாக கொடுக்குது. ஓகே, நான் ஆல்ரெடி சொன்னேன், கம்பாரிசன் ஆர் ரிலேஷனல் அப்படின்றது நமக்கு வேல்யூ எதில் கொடுக்கும்? இட் கோயிங் டு கிவ் யூ த வேல்யூ இன் த பூலியன் டேட்டா டைப். அப்போ a கிரேட்டர் than bன்றது ஒரு கண்டிஷனாக இருக்கலாம். அப்போ இன்னொரு கண்டிஷன் எப்படி இருக்கலாம்? a ஈக்குவல் டு b இன்னொரு கண்டிஷனாக இருக்கலாமா? இருக்கலாம். இப்போ இது ரெண்டையும் நான் ஒரு லாஜிக்கில் ஒருங்கிணைக்கிறேன் அப்படின்னா தட் வில் பி கன்சிடர் ஆஸ் அ லாஜிக்கல் ஆர் பூலியன் ஆப்ரேட்டர். உதாரணத்துக்கு, ஓகே, இது ட்ரூ கொடுத்துருக்கு, இது ஃபால்ஸ் கொடுத்துருக்கு. கரெக்டாக இந்த கண்டிஷன் ட்ரூவாக கொடுத்துருக்கு, இது ஃபால்ஸை கொடுத்துருக்கு இல்லையா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், பிரிண்ட் ஆஃப் a ஈக்குவல் டு b ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அண்டு a greater than b which is second condition. இப்போ நான் கொடுத்தேன்னா a ஈக்குவல் டு b ஃபால்ஸு, a greater than bன்றது எனக்கு ட்ரூவு. அப்போ ஃபால்ஸ் அண்ட் ட்ரூ வில் பிகம் வாட்? ஃபால்ஸ். ஏன்னா ஒரு ஃபால்ஸ் வந்தால் கூட எனக்கு ஃபால்ஸ் தான். ஏன்னா ரெண்டுமே நமக்கு எப்படி இருக்கணும்? ரெண்டுமே நமக்கு ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் ட்ரூ அண்டை பொறுத்த வரையும். இதே அண்டுக்கு பதிலாக நான் ஆரை கொடுக்குறேன், ஆறுனா உங்களுக்கு தெரியும் ஒரே ஒரு ட்ரூ இருந்தால் கூட we are going to get the result of true. ஓகே, ஸோ இப்படி தான் இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டரை நீங்கள் பயன்படுத்தணும். சரி, இப்போ ஒரு கொஷின் நான் கேட்குறேன். ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கரெக்டாக இல்லையான்றதை நான் வெரிஃபை பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் த கொஷின். இந்த கொஷினுக்கு ஆன்சர் ட்ரூ வருமா ஃபால்ஸ் வருமா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஐ வில் செக். ஓகே, ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த லாஜிக்கல் அண்ட் பூலியன் ஆப்ரேட்டர் அப்படின்றது. அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we have a அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னா என்ன? ரொம்ப சிம்பிள். அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்றது அசைனிங் த வேல்யூ டு த வேரியபிள் a ஈக்குவல் டு 10. we are just assigning the 10 to the variable a. ஓகேயா? இதில் என்னென்னலாம் இருக்குன்னா, ஈக்குவல் டு, ப்ளஸ் ஈக்குவல் டு, மைனஸ் ஈக்குவல் டு, மல்டிப்ளிகேஷன் ஈக்குவல் டு, டிவிஷன் ஈக்குவல் டு, so on and so forth we have this. ஸோ இது ரொம்ப சிம்பிளுங்க. ஸோ இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் பாருங்கள். இப்போ நான் a ஈக்குவல் டு 12 தரேன். ஓகே, விச் இஸ் 12ல் நான் ஏக்கு அசைன் பண்ணுறேன். மறுபடியும் a ப்ளஸ் ஈக்குவல் டு 2ன்னு கொடுக்குறேன்னா அந்த 12 கூட மறுபடியும் என்ன பண்ணுறேன், 2வை ஆட் பண்ணி எனக்கு அசைன் பண்ணுறன்ற மாதிரி அர்த்தம். உதாரணத்துக்கு a ஈக்குவல் டு 12, a ப்ளஸ் ஈக்குவல் டு 2னா இது கூட என்ன ஆகுது, எனக்கு 2 ஆட் ஆகும். அப்போ ஏவோட வேல்யூ என்ன, 14ன்னு மாறும். ஓகே, விச் இஸ் லைக் திஸ், a ஈக்குவல் டு 12, a ஈக்குவல் டு a ப்ளஸ் 2. a ஈக்குவல் டு 12, அந்த a கூட 2 ஆட் பண்ணி ஏல அசைன் பண்ணுறேன். இது இப்படியும் எழுதலாம், பட் இன்னும் ஷார்ட்டாக குயிக்காக எழுதணும்னா நீங்கள் இப்படி எழுத முடியும். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், ஏவை நான் பிரிண்ட் பண்ணால் எனக்கு என்ன வரும், ஆன்சரு 14 வரும். இப்போ a ஈக்குவல் டு 100, a மைனஸ் ஈக்குவல் டு 9, a ப்ளஸ் ஈக்குவல் டு 11. இப்போ ஏவோட வேல்யூ என்ன இருக்கும், 100. 9 கழிச்சு 11 ஆட் பண்ணோன்னா உங்களுக்கு 102ன்றது கிடைக்கும். ஸோ இதுதாங்க அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இங்கே ப்ளஸுக்கு பதிலாக யூ கேன் டூ த மல்டிப்ளிகேஷன் ஆஸ் வெல். இட்ஸ் டோட்டலி அப் டு யூ. பாருங்கள் என்ன கொடுக்குறோம், மல்டிப்ளிகேஷனையும் கொடுக்கலாம். 9 கழிச்சு 11ஆல் என்ன பண்ணியிருக்கோம், மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இதை நம்ம என்னன்னு சொல்லலாம், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லலாம். ஓகே, அடுத்து என்ன இருக்குது, ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர். ஸோ இந்த ஐடென்டிட்டி ஆப்ரேட்டரும் ரொம்ப சிம்பிளுங்க. இதில் வந்து இஸ் நாட்ன்னு இருக்கு. ஓகே, இப்போ a ஈக்குவல் டு 12, b ஈக்குவல் டு 12 அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, a ஈக்குவல் டு bன்ற போது நமக்கு என்ன ஆன்சர் வரும், ட்ரூன்னு வரும். ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி a இஸ் bன்னு கொடுத்தாலுமே எனக்கு ட்ரூ தான் வரும். ஏன் அப்படின்னா, இந்த a ஈக்குவல் டு bன்றது நமக்கு எதை கம்பேர் பண்ணணும்னா வேல்யூவை கம்பேர் பண்ணோம். a இஸ் b அப்படின்றது எனக்கு வேல்யூவை கம்பேர் பண்ணாது, அட்ரஸை கம்பேர் பண்ணோம். ஓகே, ஸோ a அப்படின்றது ஒரு லொக்கேஷனில் இருக்கும், பியும் அதே லொக்கேஷனில் இருக்குன்னா எனக்கு ஆன்சர் ட்ரூன்னு வரும். ஓகே, ஸோ
உதாரணத்துக்கு ஒரு நபர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஒரு நபரோட பெயர் ராம் அப்படின்னு இருக்கு. அந்த ராம வேற ஒரு பேரால நாம கூப்பிடுறோம்னு வச்சுக்கலாம். தினேஷ்ன்னு கூப்பிடுறோம்னு வச்சுக்கலாம். 2 பேர் இருக்கு. ராமும், தினேஷும் ஒண்ணு தானா அப்படின்றத நம்ம எப்படி பார்க்கிறது? 2 பேரும் ஒரே லொகேஷன்ல இருக்காங்களா? அப்படின்றத வச்சு. ராமுன்ற ஒரு நபருக்கு இன்னொரு பேர் வீட்ல சொல்றாங்க. அது தினேஷ். அப்ப ராமும், தினேஷும் ஒண்ணு தானா? ஒண்ணு தான். தே ஆர் பிலாங்ஸ் டு த சேம் அட்ரஸ் அப்படின்ற மாரி நீங்க சொல்லலாம். ராம் இஸ் தினேஷ். தினேஷ் இஸ் ராம் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த வேல்யூஸ் எல்லாத்துக்குமே ஒர்க் அவுட் ஆகாது. இது 0ல இருந்து 256 வரையும் தான் எனக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஏன் அப்படின்னா, நம்ம ரேம்ல பைத்தன் ரேம்ல எனக்கு 0ல இருந்து 256 வரையும் ரிசர்வ்டு ஸ்பேசஸ் இருக்கும். இப்போ நான் A ஈக்குவல் டு 12ன்னு சொல்றேன். B ஈக்குவல் டு 12ன்னு சொல்றேன்னா, எனக்கு 12ன்னு ஒரு ஒரு வேல்யூ இருக்கு. அந்த 12க்கு நான் என்ன பேரை வைக்கிறேன்? Aன்னு ஒரு பேர் வைக்கிறேன், Bன்னு ஒரு பேர் வைக்கிறேன். அப்ப Aவும் Bயும் ஒரே அட்ரஸ்ல இருக்கானா? இருக்கு. அதே 256க்கும் நான் ஏன்னு ஒரு பேர் வைக்கிறேன், பின்னு ஒரு பேர் வைக்கிறேன்னா, ஏவும் பியும் ஒன்று தான். ஒரே லொக்கேஷனில் தான் இருக்கு. ஆனால் ஏ ஈக்குவல் டு 1001 பி ஈக்குவல் டு 1001ன்னு சொல்கிறேன்னா இது ரெண்டும் ஒரே அட்ரஸில் இருக்காதுங்க. ஏன்னா இதுக்கு ரிசர்வ்டு மெமரி கிடையாது. இட்ஸ் கோயிங் டு கிரியேட் த நியூ மெமரி ஃபார் த வேரியபிள் ஏ ஆஸ் வெல் அஸ் த வேரியபிள் பி. ஓகே, அப்போ ஏ இஸ் பின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் ஃபால்ஸ்ன்னு தான் வரும். ஏன்னா ரெண்டும் ஒரே அட்ரஸில் இருக்காது. செக் பண்ணிடுவோமா? ஸோ இங்கே பாருங்க, ஏ ஈக்குவல் டு 12 தரேன், பி இஸ் ஈக்குவல் டு 12ன்னு நான் தரேன். இப்போ நான் ஏ இஸ் பின்னு கொடுத்தேன்னா எனக்கு ஆன்சர் என்னன்னு வருது? ட்ரூன்னு வருது. ஏன் அப்படின்னா அது ரெண்டும் ஒரே அட்ரஸில் இருக்கு. எப்படி ஒரு அட்ரஸை செக் பண்ணணும்னா அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த ஃபங்க்ஷனோட பேர் ஐடி. பிரிண்ட் ஆஃப் ஐடி ஆஃப் ஏ, பிரிண்ட் ஆஃப் ஐடி ஆஃப் பி கொடுத்தா என்ன வரும்? சாரி, ஐடி ஆஃப் பி. ரெண்டும் ஒரே அட்ரஸில் இருக்கனால ட்ரூன்னு வந்திருக்கு. ஸோ ஏ இஸ் பின்றது வேல்யூவை கம்பேர் பண்ணுறது கிடையாது, அட்ரஸை கம்பேர் பண்ணுறது. ஏவோட அட்ரஸும் பியோட அட்ரஸும் எனக்கு ஒரே இடத்துல இருக்கு. கரெக்டா? சரி, இப்போ ஏ ஈக்குவல் டு 1223 1223, பி ஈக்குவல் டு 1223. I'm just going to do the same thing for these particular variables. ஓகே, எனக்கு அட்ரஸ்ன்றது கட்டாயமா வேற வேறையா தான் இருக்கும். ஏன்னா நான் சொல்லியிருந்தேன் 0ல இருந்து 256 வரையும் தான் நமக்கு ரிசர்வ்டு மெமரி இருக்கும். அதுவும் ஓல்ட் நம்பருக்கு மட்டும் தான், டெசிமலுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. இப்போ நான் இதையே நான் டெசிமலாக மாத்துறேன் அப்படின்னா எனக்கு வேற வேற அட்ரஸில் தான் எனக்கு இது கிரியேட் ஆகும். ஓகே, இட்ஸ் ஒன்லி ஒர்க் ஃபார் த டெசிமல் இன் த ரேஞ்ச் ஆஃப் 0 to 256. நீங்கள் நல்லா கவனிக்கலாம். இப்போ நான் இங்கே கொடுத்துட்டு 256 நான் தரேன். என்ன வந்திருக்கு? சேம் அட்ரஸ் வந்திருக்கா? ஆனால் ஒரே ஒரு வேல்யூ மட்டும் நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். பாருங்க, எனக்கு அட்ரஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகிடும். சரி, அப்போ உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கு. நான் வேற வேற வேல்யூவை கொடுக்கணும். ஆனால் எனக்கு ஒரே அட்ரஸ்ல இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல போயிட்டு நான் என்ன பண்றேன்? ஏ ஈக்குவல் டு பி. அப்போ என்ன பண்றோம்? பியை கொண்டு போயிட்டு ஏல அசைன் பண்றோம். அப்போ ஏவும் பியும் இங்கே லிட்டரலா ஒன்று தான். பாருங்க, ரெண்டு என்ன ஆயிடுச்சு? எனக்கு சேம் அட்ரஸா மாறிடுச்சு. இதோட ஆப்போசிட் என்ன? இஸோட ஆப்போசிட் என்ன? இஸ் நாட். ரெண்டும் வேற வேற அட்ரஸான்னு கேட்குறேன். எனக்கு என்னன்னு வரும்? ட்ரூன்னு வரும். ஓகே, ஸோ அப்போ அதை சம்மரைஸ் பண்ணணும்னா வேல்யூவை கம்பேர் பண்ணுறதுக்கு ஈக்குவல் டு கொடுக்கணும், வேல்யூவை அசைன் பண்ணுறதுக்கு ஈக்குவல் டுவை கொடுக்கணும், ரெண்டுமே ஒரே அட்ரஸில் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு இஸ்ஸை கொடுக்கணும். ஓகேயா? அந்த இஸ் எதுக்கு ஒர்க் ஆகும்? 0லேருந்து 256க்கு ஒர்க் ஆகும். 256க்கு மேலே ஒர்க் ஆகாது. அதே மாதிரி டெசிமல் வேல்யூஸுக்கு இது ஒர்க் அவுட் ஆகாது. அது ரெண்டையும் ஒரே அட்ரஸில் மாற்றணும்னா ஏ ஈக்குவல் டு பின்னு சொன்னீங்கன்னா எனக்கு பியை கொண்டு போயிட்டு ஏல அசைன் பண்ணுறோம். இப்போ பியும் ஏவும் கிட்டத்தட்ட ஒன்று தான் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? ஸோ இது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்னு சொல்கிறோம். ரைட்டா? சரி, லாஸ்ட்டாக இருக்கிறது நமக்கு மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். லாஸ்ட்டுக்கு முன்னாடி, லாஸ்ட்டாக இருக்கிறது கிடையாது, லாஸ்ட்டுக்கு முன்னாடி என்ன இருக்கு? மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர். இந்த மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இன்னு நாட்ன்னு. இது ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம ஒரு ஒரு இதில் வந்து இது இருக்கா இல்லையான்னு வெரிஃபை பண்ணுறது, அவ்வளோதான். ஐ வில் கிவ் யூ த எக்ஸாம்பிள். டேரெக்டாக நான் எக்ஸாம்பிள் கொடுக்கும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஸோ A equal to hello H in A. What it says?
எனக்கு ஃபால்ஸ்னு வந்திருக்கு. ஏன்னா இங்கே ஸ்மால் ஹெச் இதில் இருக்கான்னு கேட்குறேன். இதில் மெம்பராக இருக்கா ஸ்மால் ஹெச் இல்லை, ஆனால் கேபிட்டல் ஹெச் போட்டால் வருமா? வரும். ஓகே. அல்லது லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸை நான் யூஸ் பண்ணுறேன். லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ்ன்றது இதை பற்றி நம்ம ஃபியூச்சரில் படிப்போம். பட் இப்போதைக்கு ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸ்னு வச்சுக்கோங்க. இதில் நான் என்ன இருக்கான்னு செக் பண்ண போகிறேன் அப்படின்னா பிரிண்ட் ஆஃப் 6 நாட் இன் ஏ. 6 ஏல இல்லையான்னு கேட்குறேன், எனக்கு என்ன வரும்? ட்ரூன்னு வரும். அப்போ இன்னுனா அந்த கலெக்ஷனில் ஆர் ஸ்ட்ரிங்கில் அது இருக்கான்னு பார்க்கறது, நாட்டுன்னா அது இல்லையான்னு பார்க்கறது. தட்ஸ் இட். ரொம்ப சிம்பிள் தான். ஓகே. ஸோ இன்னைக்கு இருக்கிறதுலே லாஸ்ட் டாபிக் வந்திருக்கோம். அதுதான் பார்த்தீங்கன்னா பிட்வைஸ் ஆப்ரேட்டர். ஸோ இந்த பிட்வைஸ் ஆப்ரேட்டர் கொஞ்சம் குழப்பலாம், பட் ஸ்டில் ஈஸி தான். நான் ஈஸியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது இதில் என்னென்ன இருக்குன்னா பிட்வைஸ் அண்டு, பிட்வைஸ் ஆறு, பிட்வைஸ் நாட்டு அண்டு ஷிஃப்ட் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த பிட்வைஸ் அண்டுனா என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி பிட்டுனா என்னன்றதை ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். பட் ஸ்டில் இப்பயும் நான் சொல்கிறேன். 12 இருக்குது, 8 இருக்குது. ஸோ இந்த 12 கம்ப்யூட்டர் அப்படியே புரிஞ்சுக்காது. இது என்னவா புரிஞ்சுக்கோன்னா பிட்டா மாற்றி புரிஞ்சுக்கும். இந்த 8ஐயும் கம்ப்யூட்டர் என்னவா புரிஞ்சுக்கோன்னா பிட்டா மாற்றி புரிஞ்சுக்கும். எப்படி இதை பிட்டா மாற்றுறது? 12 எல் டிவிஷன் பண்ணுங்க. 2 டேபிளில் 12 வந்து 6 டைம்ஸ். மறுபடியும் 2 டேபிளில் எப்பவுமே 2 டேபிளில் மட்டும்தான் பண்ணணும், ஏன்னா நம்ம பைனரியாக மாற்ற போகிறோம். ஸோ 2 டேபிளில் 6 வந்து எத்தனை டைம்? ரிமைண்டர் வந்து 0. 2 டேபிளில் 6 3 டைம்ஸா? 2 ரிமைண்டர் 0. ஆனால் 2 டேபிளில் 3 இருக்கா? இல்லை. அப்போது 1 டைம் ரிமைண்டர் 1. அப்போ ஆன்சர் என்ன? ஓகே, 1100. ஸோ இது வந்து 2 power 0, இது 2 power 1, 2 square, 2 power 3, which is 8. This is 4. So yeah, so இதுதான் 1100. 12 நீங்கள் வந்து பிட்டா மாற்றுறீங்கன்னா 1100. இல்லை உங்களுக்கு இது இன்னும் தெளிவாக பார்க்கணுன்னா நம்ம எபிசோட் 1 போயிட்டு பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். அடுத்து 8 2 டேபிளில் போட்டோன்னா 8 வந்து 1000 வரும். 1000. இப்போ இது ரெண்டையும் அண்ட் ஆப்ரேஷன் பண்ணணும். அண்டுனா தெரியும்ல, மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். 0 0 0 1. இதை மறுபடியும் டெசிமலாக மாற்றினீங்கன்னா 8. அப்போ 12 அண்ட் 8 இஸ் 8. ஸோ ஒரு நம்பரை பிட்டா கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் பண்ணக்கூடிய அண்ட் ஆப்ரேஷன் இது. திஸ் இஸ் நத்திங் பட் 8. 1000ன்றது 8 தானே. இது வந்து ஏ அண்ட் பி, விச் இஸ் 12 அண்ட் பி. கரெக்டா? 12 அண்ட் பி. இதே ஆர் பண்ணுறோன்னா 1 ஆர் ப்ளஸ் தான் இல்லையா? ப்ளஸ்ன்றது 1 + 1 1, 1 + 0 1, 0 0. திஸ் இஸ் நத்திங் பட் 12. செக் பண்ணிடுவோமா? டுவெல் அண்டு 8. 12 அண்ட் 8 என்ன வருது? 8ன்னு வருது. ஏன்னா 12ஓட வேல்யூ பிட் வேல்யூ இது, 8ஓட பிட் வேல்யூ இது. அதை அண்டு பண்ணும்போது நமக்கு 8ன்றது கிடைக்கிது. அதே 12 6 8ன்னு கொடுத்தோம்னா நமக்கு கிடைக்க போகிற வேல்யூ 12. ஓகே. ஸோ உங்களுக்கு நான் ஒரு கொஷின் தரேன். எனக்கு 12க்கும் இல்லை 12 வேணாம், 15க்கும் 4க்கும் இருக்கக்கூடிய அண்டோட பிட்வைஸ் ரிசல்ட் என்ன? 15க்கும் 4க்கும் இருக்கக்கூடிய ஆரோட பிட்வைஸ் ஆப்ரேட்டரோட ரிசல்ட் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதை வந்து நோட்டில் போட்டு பாருங்கள். ஓகே, பைத்தனில் போடாதீங்க, நோட்டில் போட்டு நீங்கள் கால்குலேஷனை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு 15 பைனரியாக மாற்றுங்க, 4ஐயும் பைனரியாக மாற்றுங்க, அது அண்ட் ஆப்ரேஷன் பண்ணுங்கள், இது ஆர் ஆப்ரேஷன் பண்ணுங்கள், பண்ணி அதோட ரிசல்ட் என்னன்னு நோட்டில் போட்டு எனக்கு அதை சொல்லுங்கள். ஓகே, ரொம்ப சிம்பிளா, ரைட்? அதே மாதிரி ஆர் இருக்குது, ஐ மீன் ஆர் பார்த்துட்டோம், அண்டு பார்த்துட்டோம். அதே மாதிரி நாட் இருக்குது. நாட் அப்படின்றது இப்போ 12 இருக்குது, நாட் ஆஃப் 12 அப்படின்றது என்னென்னா -13. நாட் ஆஃப் 6ன்றது என்னவா இருக்கும்னா -7, which means n நாட் ஆஃப் n will become minus of n plus 1. அப்போ நாட் ஆஃப் 12 என்ன? minus of 12 plus 1, which is 13. பாருங்க, செக் பண்ணிடுவோமா? நாட் ஆஃப் 12 will become -13. -13 ஆச்சா? இதுதான் வந்து பிட்வைஸ் நாட். அதே மாதிரி ஷிஃப்ட் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குங்க. ஷிஃப்ட் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்றது 48 3. இது என்ன நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
ஸோ 12ஓட வேல்யூவை நம்ம எப்படி எழுதுறோம்? 1100ன்னு எழுதுறோமா? இந்த ஷிஃப்ட் ஆப்ரேட்டர்ஸ் இங்க வந்து எனக்கு என்ன பண்ணுதுன்னா, எக்ஸ்ட்ராவா 2 ஜீரோவா போடும். ஓகே, எக்ஸ்ட்ராவா இந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும்போது எனக்கு ரைட்ல 2 ஜீரோவா போடும். இப்போ ரைட்ல 2 ஜீரோ போடும்போது இதை மறுபடியும் நான் டெசிமலா மாத்துறேன். இது 2/0, இது 2/1, இது 2 ஸ்கொயர், இது 2 கியூப், இது 2/4, இது 2/5. இது உங்களுக்கு பிட்டா மாத்துறது, டெசிமல் சிஸ்டம்னா என்ன, பைனரி சிஸ்டம்னா என்னன்னு புரியணும்னா ஃபர்ஸ்ட் எபிசோட போயிட்டு ரெஃபர் பண்ணுங்க. ஸோ 2/5 வந்து என்னது, ஐ மீன் இது வந்து 2, சாரி இது வந்து 1, இது என்ன 2, 4, 8, 16, 32. 32 + 16 என்ன வந்திருக்கு நமக்கு? 48 வந்திருக்கு. அதாவது 2 ஜீரோவா எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணுங்க ரைட் சைடு. ஓகே, இது வந்து ரைட் சைடில் கூட 2 ஜீரோவை கழிச்சிடும். இந்த 12ஓட வேல்யூ இந்த ரைட் சைடில் கூட 2 வேல்யூவை கழிச்சிட்டோம்னா இது 2/0, இது 2/2, சாரி 2/1, which is 1, 2 ஆட் பண்ணால் நமக்கு என்ன வருது? ஆன்சர் 3 வருது. ஓகேயா? ஸோ தட்ஸ் இட். இது வந்து ரைட்டில் 2 ஜீரோவை ஆட் பண்ணுது, இது ரைட்டில் இருக்கக்கூடிய 2 ஜீரோவை கழிக்குது. ஏன் 2 கழிக்குது அப்படின்னா, நான் இங்கே 2 கொடுத்துருக்க காரணத்தினால. ஏன் 2 ஆட் பண்ணிக்கணும், இங்கே 2 கொடுத்துருக்கனால. ரைட்டில் ஷிஃப்ட் ஆகும், ஒன்று லெஃப்ட்டில் ஷிஃப்ட் ஆகும். ஓகே, ஸோ இது லெஃப்ட்டில் 2 ஜீரோ ஆட் ஆகுது, இது ரைட்டில் இருக்கக்கூடிய 2 ஜீரோ கழியுது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஆப்ரேட்டர் வீடியோ அப்படின்றது இதுதாங்க. இந்த ஆப்ரேட்டர்ஸ்னால் என்ன, இதில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக தம்ஸ் அப் கொடுங்க. பைத்தன் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். வேறு எதுவும் கேள்விகள் இருக்குது அப்படின்னா, இல்லை சஜஷன் ஃபீட்பேக் இருக்குன்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். தேங்க்யூ, பாய் பாய்.